ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா அந்த சோயா சாஸ் சொல்லுவாங்கள்ல, மீன் மேக்கர் சோயா சாஸ் அப்படி பல பேர் இதுக்கு வச்சு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான பேர் என்னன்னு எனக்கும் தெரியாது. இப்போ இதுதான் இப்போ இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். இன்னைக்கு இதை தான் சமைச்சு போட போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த முட்டை குழம்பு வச்சதுக்கு நல்ல ஒரு வியூஸ் போயிருக்கு. கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரியே இந்த வீடியோக்கும் கொஞ்சம் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சமைச்சு முடித்தோடனே அடுத்து லோடு எங்கேயாச்சும் வந்து புக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து லோடுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூருங்க. ஒசூரில் தான் இருக்கும். நைட்டு தான் லோடு அன்லோட் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு இப்போ வண்டிக்கு க்ரீஸ்லாம் அடிச்சுட்டு வண்டி வந்து ஓரங்கட்டி நிறுத்தியிருக்கோம். இப்போ சமைச்சிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணோம்னா லோடு வந்துச்சுன்னா டக்குன்னு கிளம்புறதாங்க வேலை. ஓகே மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோக்கு எப்படி முட்டை குழம்புக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா சப்போர்ட், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வியூஸ் வந்து அது நிறையா போனது, சப்ஸ்கிரைப்ஸ் ஏறுறது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த அப்பாட்ட காட்டுறேன் பாருங்க, பேசுப்பா. மக்களே கொஞ்சம் சவுண்டாக பேசுப்பா. முட்டை குழம்புக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மீன் மேக்கரை குழம்பு வைக்கிறேன், அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் கை தூக்கி விடுங்க. நாங்களாம் கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி தான். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே மக்களே, சரி, நான் அடுத்தடுத்து இப்போ எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக தெளிவான வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ அப்படியே காட்டுறேன். அடுத்தடுத்த இது அப்படியே கண்டினியூவாக வரும். வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்படியே ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் எல்லாமே பண்ணக்கூடியதை பண்ணிடுங்க. கொடுக்குற சப்போர்ட் மூலிமா எங்களுடைய லைஃப்க்கு கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நாங்களும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெங்காயம் உரித்து அப்படியே கட் பண்ண போகிறாரு. தக்காளி ரெடியாக இருக்குது. இது நம்ம இப்போ எப்பவும் போல் எல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி தான் சுடுதண்ணியில் தான் கழுவும், வாஷ் பண்ணணும். இந்த பொடி ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், பொடி ஐட்டம்லாம் இருக்குது. இதை நீ பூண்டு உளிக்க சொல்லிட்டாரு. இப்போ நான் வந்து பூண்டு உளிச்சுன்னா வச்சிங்களேன், அப்படியே பூண்டு உளிச்சு கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணுறது ஒவ்வொன்றா எப்படி செய்கிறங்கிறத அப்படியே காட்டுறேன். அப்படி லைனாக காட்டிகிட்டே வரேன். இந்த தக்காளியில் வந்து அந்த நரம்பு வந்து எடுத்துருங்க. அது வந்து எங்கேயோ கல் வரதுக்கு அது காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுலேருந்து அதை அரிஞ்சு எடுத்துறது. நீங்களும் அதை எடுத்துருங்க, அது நல்லது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். பூண்டு உளிச்சிட்டு இருக்கிறேங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இந்த மீன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்தில் இந்த பன்னு, இது மீன் மேக்கரா சோயா சாஸ் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க. மொத்தத்தில் இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக வைக்கிறதுக்கோசரம் சுடுதண்ணி அப்படியே அதை அப்படியே வேக வச்சுட்டு அதை அலசி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணுறேங்க. இப்போ பாருங்க, தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா கிடைக்கல, இல்லை சொல்ல போனால் பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இது
வெந்ததுக்கப்புறம் அப்படியே எப்படி 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 என்னென்ன பவுட்ரு போட்டு எப்படிலாம் சமைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். ரசம் வைக்கணும், அதனால் சீரகம் மிளகு, பூண்டு பூண்டு போட்டுட்டுங்களா? எத்தனை கட்டி போட்டோம்? ஒரு 5-6 கட்டி போடும். 6 போட்டு சீரகம் பூண்டு இடிச்சாச்சு. ரசத்துக்கு புளி ஊற போட்டாச்சு. பண்ணு பார்த்தீங்களா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பண்ணு பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. நான் புஷ் புஷுன்னு ஆயிடுச்சு. சாப்பாடு குக்கர் வச்சாச்சு. சாப்பாடு விசில் வந்ததையும் இதை சமைச்சிடலாம். ஒரு 2 நாளாக வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நாங்கள் கையில் காசு இருந்தால் காய்கறி இருக்க மாட்டேங்குது, காய்கறி இருக்கிற இடத்துல கையில் காசு இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டோம். ஸோ இந்த ஊறுகாய் டப்பா மாதிரி விற்பாங்க பார்த்தீங்களா, பூண்டு ஊறுகாய், அப்புறம் இது தக்காளி தொக்கு, அப்புறம் புளிச்சக்கீரை இதெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் தான் வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அப்போ வாங்கி வச்சுருந்தாரு. அப்போ வந்து அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். அதை வச்சு அப்படியே பிறகு சாப்பிட்டோம். நெஞ்சு கரிச்சலாக இருக்குது, அசிடிட்டியாக. 2 நாளாக அதை சாப்பிட்டு சரி இன்னைக்கு இதை குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கிரேவி மாதிரி பண்ணிட்டு ரசம் வச்சோம்னு வச்சிங்களேன். ஒரு டைம் வைக்கிற குழம்பும் ஒரு டைம் வைக்கிற சாப்பாடும் எங்களுக்கு வந்து 3 வேளைக்கு வருது மக்களே. கரெக்டாக ஒரு 3 வேளைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அதை. அதே மாதிரி சில டைமில் உழவோடு ஏற்றுறோம், அந்த மாதிரி டைமில் டைமிங் இல்லைன்னா ஹோட்டல்லையும் சாப்பிடுவோம். இருந்தாலும் காசு அது வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். இதுனா வந்து சமைச்சிட்டோம்னா 3 வேளைக்கு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் வந்து சாப்பிட ஒரு நேரம் டைம் இல்லைனாலுமே அதை வந்து நாங்கள் அடுத்த நாள் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு மதியானம் டீயோ காஃபியோ பண்ணோ சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நைட்டு சமைச்சு அடுத்த நாள் வர வரைக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவோம். சரி, அப்படியே எப்படி எப்படி சமைக்கிறோம் எல்லாமே காட்டுறோம், அப்படியே பாருங்க. புளி மக்களே, புளியை கரைச்சிடலாம். நம்ம புளியை கரைச்சணும் பார்த்தீங்களா, இப்போ அதுலேயே அப்படியே தக்காளியும் கரைச்சி விட்டுறலாம். வெங்காயம் ஃபர்ஸ்ட் கொட்டினது என்னது? மல்லித்தூள். அடுத்த விசில் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விசில் வந்துருச்சு. எப்போ போல தான் மொதல் விசில் வரைக்கும் தொடையில் தெரிஞ்சிச்சு. 2வது விசிலும் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள், ரசம், இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கே போட்டு கரைச்சிட்டு சூடு பண்ணி எடுத்துறதுங்களா? அமுக்கி விடுங்க. இந்த விசில் வந்தாவே என் தொடையில தெரிச்சிருது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சட்டி வச்சாச்சு, அதாவது வடை சட்டியை வச்சாச்சு. உப்பு, இதுப்பா அந்த சீரகம் மிளகு பூண்டு என்னது? கடுகு, எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகா ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சாச்சு. இப்போ 2வது ரசம், கருகப்பில், வரமிளகா,
அடுத்தது பூண்டு சீரகம் இடிச்சது. புகை கிளம்பு வழங்கமலை இரும்பு வந்துருச்சு. இந்த கர்நாடகாக்குள்ள பெங்களூர்லாம் நமக்கு குளிரா தள்ளுது. அந்த ரச தண்ணி அந்த கரைச்சினாரு பாத்தீங்களா, இப்ப இவ்வளவு நேரம் அதெல்லாம் அப்படியே போய் ஊத்திட்டாருங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ரெடியா ரசம்? பொங்கணும். பொங்கணுமா? ரசத்தை பொங்கவே விட மாட்டாங்களாப்பா வீட்லாம்? அதாவது கொதி வரும், கொதி வந்தானே இறக்கிறோம். அதான் கொதி விட மாட்டாங்களா? கொதினா லைட்டா நுர தள்ளும் போது இறக்கிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? சரி ரைட்டு. அங்க வந்து பாருங்க குளிரா போட்டு தள்ளுது, வெயில் அடிச்சாலும் குளிருது, இங்க வெயில் போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. காலைல தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா உடம்பு பூரா பயங்கர வெயில். உங்களுக்கு வேக்கவே இல்லையா? உங்களுக்கு வெயில் அடிக்கலையா? கப கபன்னு பரவாயில்ல, வெயில் வந்து இந்த சைடு வருது. இந்த இடம் கொஞ்சம் வண்டி நிறுத்தத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. கிரீஸ் அடிச்சது அந்த ஆப்போசிட்ல தாங்க. தெரியுதுங்களா எந்த ரோடு அப்படின்னு, எந்த இடத்துல எங்க நிறுத்தி இருக்கிறோன்னு? ரசம் ரெடி. பரவாயில்ல, ரசம் நல்லா வாசம் வந்துருச்சு, ரசம் வாசம் வந்துருச்சு. அதை கழுவிட்டு அதுலேயே தான் வந்து அந்த பன்னு வைக்க போகிறோங்க. எடுங்கப்பா, எடுத்து வச்சுட்டு வைங்க, எடுத்து வச்சுட்டு பார்த்துங்க. தண்ணி சுண்டுட்டோம். என்னப்பா? கடலெண்ணெய். இந்த பாக்கெட்ல இருந்து எண்ணெய் ஏதாவது இந்த பாட்டிலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அது போக மிச்சம் அதை இப்போ சமைக்க யூஸ் பண்ணிட வேண்டியதான். கடுகு, வெங்காயம், கருவேப்பில், வரமிளகா, பூண்டு. லாஸ்டா பூண்டு போட்டாச்சு.
ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு வதக்கி விட்டுற வேண்டியதான். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளிங்க. தக்காளி உப்பு மஞ்சத்தூள் என்னது பாது மல்லித்தூள் அடுத்து குழம்பு மசாலா சாம்பார் பொடி மீன் மேக்கர் வந்து கடைசியா தான் போடணுமாப்பா? அடிப்பீங்க அதான் கறி மசாலாவா? என்னப்பா? காரமும் கொஞ்சம் கிடைக்கும். கறி மசாலா கொஞ்சம் போட்டால் காரம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெருங்காயம் ஆச்சு கொஞ்சம் கூட இல்லையா? அதனுடைய மனம் போயிடும். பெருங்காயம் காலி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. அடுத்தது வந்துருச்சுங்க நம்ம பண்ணு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் கொஞ்சம் சுண்டணும். கொஞ்சம் சுண்டுனா தான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணிமா இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே நான் தான் சொன்னல கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அதை கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்காரப்பா. நான் சொன்னேன் இல்லைங்க ஸ்டார்டிங்கே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே, முட்டை குழம்பு வீடியோலேயே, மோஸ்ட்லி சமைக்கிறது அப்பா தான். அதுதான் சம்பார். கூட மாட்ட நம்ம ஹெல்ப் பண்ணால் போதும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். நாம் அப்படி வந்து சமைச்சு நாமளாக சாப்பிட்ற ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். என்னதான் வீட்டில் இருக்குங்க சமைச்சு கொடுத்தாலுமே அது வீட்டில் சாப்பிட்றது வேறு. ஏன்னா வீடுங்கிறது நம்ம எப்போவுமே வந்து இருக்கிறது தான். அதனால் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சில பேர்த்துக்கு அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. அதனால் வந்து அது அவங்களுக்கு நான் சொல்லலை. இந்த வீட்டிலே இருந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு அடிக்கடி போயிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுமே நல்லா இருக்குங்க. அது ஒரு புதுவிதமான ஃபீல் கொடுக்கும்.
நீங்கள் சமைக்கிற அந்த டைமிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது அதான் அந்த காத்திருந்து சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எங்களாலையும் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், போட்டு நாங்களும் அடுத்தடுத்தது பண்ணி நாங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுவோம். நிறையா இன்னும் என்னென்ன பண்ணுறோம், எப்படி என்ன ஏதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸாகவும் எடுத்து போட முடியும். கொஞ்சம் சுண்டிருச்சு. எப்பவும் போல டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே சூப்பராக தான் இருக்கு. கொஞ்சம் ஊற்றுங்களா? சூப்பராக இருக்குப்பா. நான் கொஞ்சம் சுண்டுட்டோம். நல்லா இருக்கு மக்களே. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சு சாப்பிட்டோம்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். பார்க்கலாம் ஒரிஜினல் டேஸ்ட் எப்படி இருக்கு சுண்டுனதுக்கப்புறம் பார்க்கலாம். போதும், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ்னா எத்தனை கிலோப்பா இருக்கும்? கேஸ் பிடிக்கணும். கேஸ் இருக்க மாதிரி இருக்குது. கேஸ் பிடிச்சா சீக்கிரம் அதை கேஸ் பங்க் பார்த்தா பிடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. ரசம், குழம்பு, சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட வேண்டியதாக வேலை. சாப்பிடலாம். வாங்க மக்களே, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். வீடியோவில் எப்போ வந்து சாப்பிட்றதுங்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளிடுங்கப்பா. அழைச்சிட்டு அப்பா அந்த கேஸ் மூடி அப்படியே லைட்டாக சுற்றிடுங்கப்பா. அப்படி சுற்றிட்டிங்கன்னா கலராது. அப்படியே இழுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான் மக்களே. பெட்டை அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பாடு பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. நல்லா பழன்னு. அப்போ இந்த அரிசி எவ்வளோ? கிலோ 70 ரூபா. கிலோ 70 ரூபா. ஆனால் நல்லா இருக்கு, இந்த அரிசி நல்லா இருக்கு. நாங்கள் காஸ்ட்லியாக தான் போட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கிடைக்கிறத சாப்பிட்ற ஆளுங்க தான். இது நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. சரி இந்த அரிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். மேக்ஸிமம் இந்த ரேஷன் அரிசியில் பருப்பு சாப்பாடு யாருக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட பிடிக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். தக்காளி சாப்பாடு, பருப்பு சாப்பாடு இதெல்லாம் வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சரி அப்பா சாப்பாடு போடலாமா? நீங்களும் அப்படியே பிளேட்டை கழுவிடுங்க. சரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க.
தண்ணி வச்சுக்கிட்டும் பாட்டிலே 2 பாட்டில் பிடிச்சி வச்சுருப்போம். அது வண்டி ரன்னிங்கில் குடிச்சிக்கலாம். வண்டி ரன்னிங்கில் பொழுதுக்கும் டம்ளரில் வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி இருக்கு குழம்பு? டேஸ்ட்டாக இருக்கா? ஏன் வாட்டமாக இருக்கு மூஞ்சி? நீங்கள் தானே வச்சிங்க? இல்லைப்பா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. பர்ஃபெக்டாக இருக்கு. சரி இருங்க, நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு சாப்பிடுங்க மக்களே, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு இப்போ லோடுக்கு போகணுங்க. போயிட்டு எங்கள் பயணத்தை தொடங்கணுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்னா நீங்கள் பண்ணுற ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபரே அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தாங்க. உழைக்கிறோம், பட் ஏதோ ஒரு புது விதமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணலான் இருக்கோம். பார்க்கலாம், நீங்கள் பண்ணுற ஹெல்ப் மூலிமா என்னால் மறுபடியும் டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்பா சாப்பிட்டாரு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குங்க, நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது சட்டி சூடு கூட அடங்கிடுச்சு. நான் குக்கர் சூடு அடங்கல. கிளறி பூண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். ஒரு ஊற்றி சாப்பிட்டு வாங்கலாம். வெயில் வேற, ஃபேன் வேற ஓட மாட்டேங்குது. அதை பார்க்கறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. பார்க்கணும். ரொம்ப சூடுங்க. நல்லா இருக்கு. இப்படி டேஸ்ட் நல்லா இருக்கா? முட்டை குழம்பு மாதிரியே நல்லா இருக்கா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு குறை என்னன்னா காரம் கம்மி. காரம் தான் கம்மி, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடவே நல்லா இருக்குங்க. ஓகே மக்களே, நான் ஃபுல்லாக சாப்பிட்ற வீடியோவும் ஒரு நாளைக்கு காட்டுறேன். அப்படியே ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் இந்த சேனல் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நான் என்னோடய டான்ஸ் பயணத்தையும் தொடர முடியும். நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், என்னோடய டான்ஸ் பயணத்தையும் நான் தொடர முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ரசம் எப்படி பாருங்க? ரசமும் நல்லா இருக்கு. ஆனால் அப்பயே அம்மா வச்ச டேஸ்ட் வரல. அம்மா வைக்கிற டேஸ்ட் வர மாட்டேங்குது. அம்மா வைக்கிற டேஸ்ட் வரல. ரசம் நல்லா இருக்கு, சாப்பிடலாம். நமக்கு எது இல்லாததுக்கு ரசம் பரவாயில்ல. ரசம் ஏதோ ஒரு ரசம் வச்சுட்டோம். சரிப்பா. அம்மா வச்சு குழம்பு, அம்மா வைக்கிற மாதிரி குழம்பும் டேஸ்ட் வராது, ரசமும் டேஸ்ட் வராது. சோதி ரசம் செம்மையை வைக்கும்பா. சோதி பெருமா, லட்சுமி பெருமாலாம் செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க.
சொல்லிடுங்க. மக்களே, தேங்க்யூ மக்களே. இதை மறுபடியும் உங்கள் கையில் தான் இருக்கு, பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. என்னுடைய மகனுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்கு, பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ.